அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்கங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி எந்த கோயில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் கோயில் தான் பார்க்க போகிறோம். சிதம்பரம் ரகசியம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகிற வழியில் தான் நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து சிதம்பரம் போக போகிறோம். அந்த போகிற வழியில் என்னென்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது, சாப்பிட்லாம் அப்படிங்கிறது எல்லாமே தான் இல்லை கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்துடலாம். பாண்டி டு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் போகிற வழியிலே வந்து ஆனந்த பவன் இருக்குது. மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போகிறோன்னா நம்ம லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்ரூம்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா கடலூர் போகும்போதும் சரி, இந்த பக்கம் போகிறோம் அப்படின்னா அப்போ நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுக்குவோம். வெஜிடேரியன் தான் அது ஹோட்டல் இது. இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் மற்றது ஒன்றா பார்க்கலாம். சம்மர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்பி போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பும்போதே 7 o'clock ஆகிட்டு சாப்பாடெல்லாம் அங்கே ஆர்டர் கொடுத்தாச்சு. நானும் வருஷனும் தான் இப்போ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கோயில் குளங்கள்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிடணும். இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கோயிலா அப்படின்னு அலறுவாங்க. பட் என்னோடய 2 பசங்கள்ட்டையும் சொல்லிவிடுவேன், எப்படியெல்லாம் போய் நீங்கள் டூர்லாம் சுற்றி பார்க்குறீங்களோ அதுமாரி கோயிலை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா. எனக்கு கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டியோட கும்பகோணம். அதனால் கும்பகோணம்னாலே டெம்பிள் சிட்டி தான். அதனால் எனக்கு ரொம்ப கோயில்னால் பிடிக்கும். அதுவும் பழைய காலத்து கோயில் அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி என்ன ஆர்டர் போட்டேன்னா பூரியும் கிழங்கு ஜூஸ் தான் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பூரி கிழங்கு சாப்பிட்டுட்டு அடுத்தது ஒன்று அப்படியே போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். சிதம்பரம் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிதம்பரம் ரகசியம் அப்படின்னு நிறைய நம்மளோட மனிதனோட உடம்போடு ஒப்பிட்டு கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆகாயத்தை தான் சிதம்பரம் ரகசியம்னு சொல்லுவாங்கங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து நம்ம சிதம்பரம் வந்தாச்சு, கார் பார்க்கிங் போட்டாச்சு, அதுக்கு டிக்கெட்டும் ஃபீஸும் பே பண்ணியாச்சு. நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ விசேஷம், நாங்கள் அதை தெரியாமல் தான் போயிருந்தோம். கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன விசேஷம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு நல்ல அழகாக அந்தமாரி பார்த்திங்கன்னா கூரை அமைச்சிருக்காங்க. அதனால் வெயில் அவ்வளோ களைப்பாக தெரியல. நிறைய கடைகள்லாம் 2 பக்கமும் போட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கோயிலெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். சிதம்பரத்தில் வந்து இந்தமாரி கவரிங் ஜுவல்லரிலாம் கூட ஃபேமஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் இப்போ போட்டிருக்காங்க. நான் குழந்தையா இருக்கிறதுலேருந்து பார்க்குறேன்ப்பா அந்த சிதம்பரம் கோயிலை வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் என் வயசுக்கு அப்போ, அதாவது என்னோட அக்காவாக இருந்தாங்க, அப்புறம் என் வயசில், அப்புறம் என்னோட சின்ன பசங்களாம் இப்போ பாருங்கள், இப்போ கூட சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களோட குட்டி குட்டி குழந்தைங்களாம் கையில் தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் லோட்டஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரெட்டு கலர் ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குல்ல. வீட்டில் கூட அழகாக நம்ம போடலாம் அதை. அதுமாரி நவராத்திரியில் கூட நம்ம அந்த குளம் மாரி கட்டுறதுல கூட சின்ன சின்ன லோட்டஸ் விட்டாலும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு. சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா 2 பசங்களையும் அழைச்சிட்டு கோயிலுக்கெல்லாம் நிறைய போகிறது உண்டு. அதனால் வருஷனை விட்டு எல்லாம் வாங்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடியோ எப்பயுமே நான் தான் எடுப்பேன். அப்போ தான் எனக்கு பிடிக்கும். இந்த பிடிச்சமான விஷயம்லாம் எடுக்கலாம்னா இதுமாரி விளக்குகள்லாம் வச்சுருக்காங்க, துளசி வச்சுருக்காங்க, அப்புறம் சாமி படங்கள் அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குங்க. எல்லோரும் ஒரு கோயிலுக்கு போனோன்னா அந்த ஞாபகமாக அதாவது இந்த மாதிரி படங்கள் ஏதாவது வாங்கிட்டு போய் கிஃப்டாக கொடுப்போம், அப்புறம் வீட்டில் பயன்படுத்துவோம். நிறையா முருகன் படம் நிறையா இருக்குது. என்னென்ன விசேஷங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத இந்த போர்டில் இருக்குது. என்ன எல்லாம் சரி தான், ஆனால் வருஷங்கள் வந்து 21 இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 21 தான் இந்த வீடியோ எடுத்தேன். இதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்போ நான் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் பண்ண போடலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. இந்தமாரி மேலெல்லாம் நல்லா அழகழகான ஓவியங்கள்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இங்கே போனோன்னே நல்லா கூலாக இருக்குது, வெயிலே தெரியல. டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுறாங்க. எப்பயுமே ஒரு காரியத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம தொடங்கும் இல்லையா. அதனால் வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிள்ளையார் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து முருகன் இருப்பாங்க. கம்பீரமாக ராஜகோபுரம் இருக்குது பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சிதம்பரத்தில் ஏதோ ஒரு ரகசியங்கள் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதாவது மனிதன் உடலோடு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு சொல்லுவாங்க அந்த கூரைகள்லாம், நரம்பு அது இதுன்னு எல்லாமே. ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்புறம் முருகனை போய் பார்க்கலாம்.
காலையிலே பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்கவே. நான் அங்கே வந்து விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். விளக்கு போடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சாமிக்கு போடலாம் அப்படின்னு. இந்த இடத்துல வைங்க அப்படின்னதுனால இங்கே வந்து விளக்கு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு இந்த விளக்கெல்லாம் போடுறது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா பெரிய பிள்ளைங்களாகும்போது அவங்களுக்கு அது பழக்கம் வரும். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டியோடு நாங்கள் வளர்ந்ததுனால பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறதெல்லாம் வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போடுவோம். ஆனால் நம்மளோட இந்து மதத்தில் அந்த கோட்பாடு கிடையாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாமி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தால் ஒரு திருப்தியாக நமக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த இடத்துல தோட்டம்லாம் அமைச்சிருக்காங்க, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பின்னாடி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஏற்கனவே மகாபலிபுரத்தோட அந்த லைட் ஹவுஸ் இந்தமாரி ஸ்கல்ப்சர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அதிகமாக இந்த கோயிலெலாம் பிடிக்கிறதுனால நம்ம டிடிபிஆரில் வந்து கோயில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப இப்போ வெளியிலேயே நான் போகிறது இல்லை இந்த 2-3 வருஷமாக. அதுக்குள்ளே ஒருத்தங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னனால வருஷம் அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. பெரிய பெரிய கதவுலாம் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழையெல்லாம் பெஞ்சு வெள்ளம் எதுவும் உள்ளார வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்தமாரி பெரிய பெரிய கதவுகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரில் வந்து ஏமா அந்த பேலஸ்லாம் இல்லை, அதாவது அரண்மனையெல்லாம் இல்லை ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம ஊரில் நிறைய கோயில்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பேலஸை விட அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வந்து இந்தமாரி அமைச்சிட்ருக்காங்க. நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க உள்ளார போகாத அளவுக்கு. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் வந்து சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்ஏ பண்ணுறது வந்து கரஸில் தான் பண்ணேன். அப்போ வந்து சிதம்பரத்தில் வந்து இந்தமாரி கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிதம்பரம் கோயிலை வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகிறது. சின்ன சின்ன பசங்கள்லாம் அழைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போட்டுட்டு தான் உள்ளாரே அலோவ் பண்ணுறாங்க. சிதம்பர ராஜ்யமா இல்லை வந்து மதுரை ராஜ்யமா அப்படின்னு கூட கேட்பாங்க இல்லையா. இதேமாரி காளி வந்து ஏதோ இந்த ஒரு உக்கிரத்தில் டான்ஸ் ஆடும்போது ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திருவெங்காடு கதைகள் அப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா? அது மாதிரி இங்கே வந்து அதுக்கப்புறம் சிதம்பரத்தில் வந்து காட்சி தந்தாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. கால பைரவரை வணங்குறது ரொம்ப விசேஷம் அப்படிவாங்க. அதுவும் தேய்பிறை அஷ்டமிலாம் பார்த்திங்கன்னா அந்த 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் போய் சாமிக்கு விளக்கு போட்டால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கஷ்டங்கள் இருக்கும், உடம்பு வந்து உபத்திரங்கள் இருக்கும். இதை மாதிரி இருக்கிறவங்களாம் கூட கால பைரவருக்கு வந்து விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கூரையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியம் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ சாதாரணமாக பார்க்குறதுனா நான் அப்படி நிமிர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய ஓவியங்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நமக்கு இந்த கார்ட்டூன் மாதிரி இந்த ஓவியங்கள் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் கதை கதையாக போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலை இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது, அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இங்கே ஒரே ஒரு ஃபோட்டோ வரும், அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல கூலாக நல்லாயிருக்கும் அந்த கோயிலில் போயிட்டு வரும்போது. இப்போ இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் வந்தோமா, இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் நேராக நம்ம உள்ளார போகணும், நாட் அலோடு இதுக்கப்புறம். ஸோ அந்தால கொஞ்சம் ஓவியம்லாம் இருந்து அதையும் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி இந்த நேராக போனோம்னா இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவனோட அந்த நடராஜர் சிலைகள் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டெப்ஸில் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெருமாள் இருப்பாங்க சேமிச்சுக்கிறதுக்கு. அதான் சாமி கும்பிட்றதுக்கு 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம். அது அரியும் சிவனும் ஒன்று அறியாத வயலம் மண்ணுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி.
ஏற்கனவே சொன்ன மாரி இப்போ விசேஷ காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால நிறைய அந்த மாதிரி தோரணம் அது இதுன்னு கட்டி விட்டுருக்காங்க. நிறைய ஓவியங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. சில ஓவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கதைகளும் எழுதியிருப்பாங்க கீழே. இப்போ கோயிலுக்குள்ளேருந்து போய் முடிச்சுட்டு வந்தாச்சு. விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அந்த இடத்துல தான் போகணுன்னால நாங்கள் இங்கே வந்து விளக்கு போட்டுட்ருக்கோம். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா சாமிக்கு எழுத்தாப்புலேயே போட சொல்லுவாங்க. இப்போ வந்து தனியாக ஒரு பிளேஸே கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் விளக்கு போடணும். ஃபஸ்ட்டு என்னோடய பேபியை வந்து விளக்கு போட சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க நம்ம எப்படியும் நம்ம பசங்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம வேண்டிப்போம். ஆனாலும் குழந்தைங்களும் தனக்காக வேண்டிக்கிறது இன்னும் சிறப்பு இல்லையா? தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா குழந்தைங்க தான் வந்து வேண்டிக்கணும் அப்படிங்கிறனால அது போட்டப்போ அடுத்து நான் வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்ருக்கேன். அப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லீவெல்லாம் விட்டாச்சு, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதுனா நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு போகலாம். எப்பயுமே இந்த ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி கோயில் போகிறீங்க அப்படின்னா காலையிலவே சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஒரு 10 11 சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வரலாம். நாங்கள்லாம் வந்து கோயிலுக்கு போனோம்னா ஒன்றும் காலையில் போவோம். அப்படி இல்லை அப்படின்னா சாயந்தரம் ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு 2:30 மணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு கிளம்புனோம்னா ஒரு 4 4:30க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி கும்போணம் சுற்றி இருக்காது. அதாவது தஞ்சாவூர் கோயிலாகட்டும், திருச்சி கோயிலாகட்டும், மலைக்கோட்டை அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சாயந்தரம் போய் அட்டன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஷாப்பிங்கும் பண்ணிட்டு தான் வருவோம் எங்கள் அம்மாவோடலாம் போகும்போது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய கதவுகள் இருக்குது பாருங்கள். எதை வச்சும் அதனால உடையாத அளவுக்கு இருக்குது. இப்போ கோயிலெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் ஆகிட்டோம். லஞ்சு அங்கே முடிக்கல, சிதம்பரத்தில் முடிக்கல. போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு மேப் ரூட்டெல்லாம் போட்டுட்டு பேபி வந்து கார் ஓட்டிகிட்ருக்கு. கடலூரில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த ஹோட்டல் தேவி வந்து நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் அழைச்சிட்டு வருவாப்பில். அதனால் இங்கேயே நாங்கள் வந்தாச்சு. போன வருஷம்லாம் வருஷனுக்கு கொஞ்சம் லீவ் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் ஒர்க் இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு நான் கோயிலுக்கு வந்துடுவேன். பையன் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா பையனை அழைச்சிட்டு கோயிலுக்கு வந்துடுவேன். யாராவது ஒருத்தங்க வந்து எனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு போங்கப்பா அப்படின்னு இழுத்துட்டு வந்துடுறது. அன்றைக்கி அவங்க பிஸியாக இருக்கிறதுனால வருஷன் அழைச்சிட்டு வந்தாப்புல. பார்க்கிங்லாம் அங்கே இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான். இங்கே வந்து நான்வெஜ்ஜும் பார்த்திங்கன்னா கிடைக்கும், அதுமாரி வெஜிடேரியனும் கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்தது ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைமு. இதுமாரி பார்த்திங்கன்னா இந்தமாரி வே ஒன்று இருக்கும், அது பார்க்கிங் போட்டு இந்த வழியாகவே நம்ம உள்ளார போயிடலாம். மற்ற நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது நல்ல கூட்டம் இருக்கும். இப்போ வந்து நான் எடுத்த டைமில் பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அது நாங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா 2:30 கிட்டத்தட்ட தான் வந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக விட்ருக்காங்க. மீனெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனீங்கன்னா இதுமாரி வேடிக்கை காட்டிகிட்டே சாப்பாடு ஊட்டுறதுக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. சாப்பாடும் வந்து நல்லாயிருக்கும் இங்கே. நாங்கள் அன்றைக்கி கோயிலுக்கு போனதுனால நான்வெஜ்லாம் கிடையாது, வெஜிடேரியன் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாங்கள் ஆர்ட்ரு போட்டோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு அப்புறம் காட்டுறேன் உள்ளாரையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் அதாவது போயிட்டு வரதுன்னா போயிட்டு வரலாம். அதாவது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில். முக்கியமாக பெண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், அவங்களுக்காக சொல்கிறேன் நான்.
அதுக்கப்புறம் இந்தமாரி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என் பையன் திடீர்னு கேட்குது, அம்மா இது மேலே என்ன கலர் அடிச்சிட்டாங்களா, அந்த மாதிரி எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பொம்மை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா அழகாக சத்தம் போட்டுட்டு நல்லா விளாண்டுருக்குங்க. இருந்தாலும் பேர்ட்ஸ் எல்லாம் அந்தமாரி அடைச்சி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்மளை யாராவது அழைச்சிட்டு வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அந்தமாரி அடைச்சா எப்படி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு வந்து பழகிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது சின்ன வயசா? ஐயோ இல்லைல்லப்பா, அது பிறந்தலேருந்து இங்கேமாரி உள்ளார வச்சு அடைச்சிருப்பாங்க, அதுதான் சொல்ல வந்தேன் நான். பயங்கர ஸ்வெட் ஆகுது வருஷனுக்கு. நல்லா இருக்குல்ல இந்த பில்லர் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சுருக்காங்க அழகாக. டெரக்கோட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 யானை இருக்குது. இந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு இந்த போர்டில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என் பொண்ணும் தான் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள். நாங்களாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம். நான் சுத்தமாக சாப்பிட மாட்டேன், வருஷம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் ஒரு மீன் தொட்டி இருக்குது. மீன் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாரி மீன் அப்படியே பார்த்துட்டே இருந்தால் இப்போ வந்து டென்ஷன்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல இந்த மீன், ஸ்லிம்மாக இருக்குது. ஜீப்ரா மாரி வரி வரியாக இருக்குது. இந்த தொட்டியை கழுவி மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும் போல் இருக்கு. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல போர்டு பார்த்தோம். இப்போ வந்து சமைச்ச ஒரு பிளேட்டும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எப்படி இருக்கும் அதோட டெக்ஸ்டர் அப்படின்னு பார்க்குறதுக்கு. நல்ல ஏசி ஹாலு, நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் சாப்பிட்றதுக்கு வசதி போடும். அதனால் ஸோ இந்த இடம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால. இதெல்லாம் ப்ரொமோஷனல்லாம் கிடையாதுங்கப்பா. இதனால் ஜஸ்ட் அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே சொல்லிகிட்டே வர்றது தான் இது. இங்கே போய் சாப்பிட்லாம், இங்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ஹோட்டல் போனாலும் அதோட இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழை இலையில தான் நமக்கு சாப்பாடு. நான் மத்தியானத்துக்கு பரோட்டா தான் வாங்கிட்டேன். வேறு எதுவும் நான் வேணும்னு கேட்டேன், நான் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி பரோட்டா இருக்கட்டும், ரைஸ்லாம் அவ்வளோ. அப்புறம் லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். பயங்கரமாக வெயிலுங்கிறதுனால நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி லெமன் ஜூஸ் எல்லாம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வருஷனுக்கும் சாப்பாடு வந்து ஆர்டர் போட்டாச்சு. இந்த வெங்காயம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும், வருஷனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து கிரேவி வந்து வெஜ்ஜு கிரேவி தான் வாங்கியிருக்கேன். பரோட்டா வந்தாச்சு. அதுக்கு குட்டி குட்டியான பரோட்டா 2 அவ்வளோதான். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பரோட்டா தொட்டி தான் நான் முறை சாப்பிட்ருக்கேன். ஏன்னா இந்த இதில் வந்து நான் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் சரி என்ன வேறு எதுவும் சாப்பிடவே எனக்கு பிடிக்கல. நான் இதுதான் ஆர்டர் போட்டேன் நான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.